வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்டிபிசி 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 414ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 336ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஆனால் டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது 1.3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சஜஷன் தான் இது. இப்போ புக் வேல்யூ 198ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 198 நம்ம வந்து 198 டிவைடட் பை 1.3 போட்டோம்னாக்க நமக்கு வந்து 0.3 ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு பங்கு கிடைக்கும் போது அது 152ன்னு ஒரு நான் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தேன். இந்த 152 புக் வேல்யூவாக வச்சு நம்ம வந்து ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இதோட வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோட மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. சரி, இப்போ பிஇ பார்ப்போம். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கு. இப்போ நமக்கு வந்து 1.7 இருக்கு. இது 198ங்கிற இதில் 1.7 இருக்கு. ஸோ இப்போ இதே இது 1.52ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ கூட 2.2 தான் வரும். ஸோ இப்போ அப்பவும் நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்னும் முக்கியமாக பார்க்குறோம். இந்த இடத்துல பெக் டிடிஎம் வந்து 1.8 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபீல் ஆகுது. எதர் வந்து இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் இது எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க, அவங்க எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை கரெக்ஷன் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னா எங்கடா லூப் ஹோல் இருக்குன்னு பார்த்து அடிப்பாங்க. இப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் வரணும்னு முடிவு பண்ணான்னா பெக் டிடிஎம் வந்து 1.8 இருக்கு. அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். இது இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது தான் பாயிண்டே தவிர்த்து இதனால இது இப்படி வரும், இதனால இது இப்படி போகும்னு நான் சொல்ல வரல. பட் இது கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா பாசிட்டிவா இருக்கு, 0.6 இருக்கு. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் 50யோட நம்ம 1 இயர் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 0.6 நெகட்டிவா போயிருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.04ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டியிலேருந்து கொஞ்சம் கூட அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட் என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 6% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அது இது 2026க்கு. அதே 2027க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது 5% கிட்ட தான் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற லெவலில் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து இந்த இடத்துல நம்ம இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இப்போதைக்கு அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ 2026க்கு என்ன 2025ல ஹை லோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 371 அதுதான் ஹையா செட் பண்ணியிருக்கிறது. லோ பார்த்தோம்னா 290, அது பிப்ரவரி மாதம் 2025ல் வந்திருக்கு. ஸோ இப்போ மார்ச் மாதம் 371 ஹை. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு அனாலிசிஸ் பார்ப்போம். 2024ல் பார்த்தோம்னா 448 வந்து அவன் ஹை வச்சிருக்கிறான். ஸோ இப்போ அதோட நெக்லைன் கூட இந்த 2025ல் வந்து தொடரலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 2025ல் அது ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் மேக்ஸிமம் போயிருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது, அப்புறம் என்ன வந்து போகுது நம்ம இந்த இடத்துல பெக் ரேஷியோ வந்து ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அதனால ஒருவேளை இது சைட்வேஸ்ல அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால சைட்வேஸ்லேயே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு தோணலாம். இது என் மனசுக்கு படுறது தான். என்னுடைய அனாலிசிஸ்க்குள்ள நான் எப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேங்கிறத தான் நான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம 2026ஓட பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 2026ல பிரேக் பாயிண்ட் இது ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ், குவார்டர்லியோ மந்த்லியோ வீக்லியோ கிடையாது. ஸோ இப்போ இது ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் வருது. ஆனுவலைஸ்டா நமக்கு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 330.
இப்போ இது வந்து நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறோம். 330க்கு மேலே வந்து அப் சைடு, கீழே வந்து டவுன் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 330 நமக்கு பிரேக் பாயிண்ட். இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா, பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு நேராக R1 பாட்டம் வரைக்கும் போயிருக்கிறான். ஸோ இப்போ இந்த R1 பாட்டம்ங்கிறது R1 ஆக்சுவலாக வந்து 368. அதோட பாட்டம்ங்கிறது எதுக்காக நான் இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சப்போஸ் அவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த இடத்துல கூட அவன் மாறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லோயர் பாயிண்ட்டே வைக்கிறோம். லோயர் பாயிண்ட்டை உடைக்கல அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து வேல்யூ வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் ரிவர்சல் அங்கேயும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ரேஞ்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ இவன் வந்து 354 R1 பாட்டம் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். இந்த கரெக்ஷன் எடுக்கும் போது பிரேக் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் போனா அப்படின்னு சொன்னா R1 354 டு 368 பிரேக் பண்ணி போனான்னா R2 393ல இருந்து 409, R3 432ல இருந்து 447. அவன் எவ்வளவு தூரத்துக்கு அவன் வந்து ஸ்ட்ராங்கா அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறானோ அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து நல்ல டெசிஷன் எடுத்துக்கலாம். சப்போஸ் இவன் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு கீழே வந்து அவன் இந்த ரேஞ்சையும் உடைச்சு கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் பெக்கை அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து S1 282, S2 252, S1 282, S2 252, S3 211. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கான வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கால்குலேஷனுக்குள்ளே வந்திருக்கு. அதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.